வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிக்கறி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பன்னிக்கறி செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா வறுமிளகாய், பூண்டு, மல்லி இது எல்லாமே தேவை நமக்கு. ஃபஸ்ட்டு வானலில் வறுமிளகாயை போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா மிதமான சூட்டில் நல்லா இரண்டு பக்கமும் நல்லா சூடு ஏறுற மாதிரி கருகக்கூடாது. கருகுனா நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதங்கணும். வதங்கி எடுத்ததுக்கப்புறம் மல்லி போடுவோம். மல்லியும் நல்லா வதங்கி எடுத்துடணும். நல்லா வதக்கணும். நல்லா சூடு ஏறி நல்லா வதங்கணும். வதங்கின மிளகாயும் மல்லியும் இடித்து வச்சுக்கணும். இடிச்சுட்டு கேஸில் ஒரு வானலை வச்சு அதில் நம்ம கறியை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றக்கூடாது பன்னிக்கறிக்கலாம். வெறும் வானலில் கறியை போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு போடும்போது நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளிச்சு ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், கறியில் மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, போதுமான அளவு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த மல்லியும் மிளகாய் பொடியும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். நல்லா பரவலாக கறி மேலே எல்லா கறி மேலேயும் படுற அளவுக்கு நல்லா பரவலாக போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறும்போது எல்லா பொடியும் கறிக்குள்ளே இறங்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி புளி தண்ணி எல்லா இடத்துலையும் பலர் இருந்தாலும் நல்லா கிளறி விட்டு நிறுத்திட வேண்டியது.